முக்கியமான ஒரு தகவலாகத்தான் இந்த தகவல் அமையப் போகிறது. குறிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு காணொளியாகவும் அமையப் போகிறது. நாடு பூராகவும் இடம்பெற்று வருகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது மிகவும் அதிர்ச்சிகரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உயிர் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த கொள்ளை சம்பவங்கள் எப்படி இடம்பெறுகிறது என்பது குறித்தான ஒரு புரிதல் அனைவர் மத்தியிலும் தேவைப்பாடாக இருக்கிறது. குறிப்பாக பேருந்துகளில் பயணிக்கக்கூடியவர்கள், முச்சக்கர வண்டிகளில் பயணிக்கக்கூடியவர்கள், தெரியாதவர்களோடு பழகக்கூடியவர்கள் இதில் அவதானமாக இருங்கள். யார் உங்களிடத்தில் உங்களை பற்றிய தகவலை கேட்டாலும் உடனடியாக உங்களை பற்றிய சொல்ல வேண்டிய தேவை இல்லை. குறிப்பாக உங்களுடன் நல்ல முறையில் பேசி உங்களுக்கு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை கொடுத்து உங்களை மயக்கமடைய செய்து உங்களுடைய தங்க ஆபரணங்கள், பணப்பைகள், குறிப்பாக தொலைபேசி, பெறுமதியான பொருட்கள் அனைத்தையும் அவர்கள் எடுத்து கொள்ளையிட்டு செல்லக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இது கடந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்களை வைத்து கிடைக்கப்பெற்ற செய்தியைத்தான் நாங்கள் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். ஆகவே யார் எப்படி உங்களிடத்தில் எதை பற்றி கேட்டாலும் நீங்கள் எந்த ஒரு தகவலையும் அவர்களுக்கு வழங்காதீர்கள். குறிப்பாக ஏடிஎம்களில் நீங்கள் இறங்கி உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்து வருகிற போது கூட அவர்கள் அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வழங்கினால் அவற்றை நீங்கள் தயவு செய்து சாப்பிட்டு விடாதீர்கள். இவர்கள் மயக்க மருந்தை கலந்து உங்களுடைய சுயநினைவை இல்லாமலாக்கி உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் எடுத்துச் செல்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஒரு சில சம்பவங்கள் இப்படி வழங்கி உயிருக்கு கூட அச்சுறுத்தலாகி இருக்கக்கூடிய சம்பவங்கள் கூட பதிவாகி இருக்கிறது. இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் நாங்களும் இந்த விழிப்புணர்வு காணொளியை உங்களுக்கு வழங்குகின்றோம். குறிப்பாக சொல்வதென்றால், யாரென்று தெரியாதவர்களோடு அதிகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாதீர்கள். இதுதான் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. மட்டக்களப்பில் நடைபெற்ற சம்பவமும் கூட இதையொத்த ஒரு சம்பவமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாடு பூராகவும் இது போன்ற சம்பவங்கள் ஏராளமாக பதிவாகி இருக்கிறது. இதுவும் முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அவற்றை வைத்துத்தான் இதனை நாங்கள் பதிவிடுகின்றோம். ஆகவே உங்களுடைய உறவுக்காரர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ எல்லோருக்கும் போய் சேர்ந்து அவர்களும் விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம்.